Students, welcome to AA Max. இன்னைக்கு Max 6th standard term 1 ratio and proportionல challenging problems பார்க்கலாம். ஓகேவா? challenging problems வந்து exercise 3.4ல இருக்கு. page number வந்து 61. Okay. So 6th sum பாருங்க. Anthony brushes his teeth in the morning and night on all days in a week. Shabin brushes her teeth only in the morning. What is the ratio of the number of times they brush their teeth in a week? ஸோ ஆண்டனி வந்து என்ன பண்ணுறாங்களாம், ஒரு வீக்கில் வந்து நமக்கு 7 days இருக்கும் இல்லையா. ஸோ அந்த 7 daysல வந்து மார்னிங்கும் நைட்டும் வந்து ப்ரஷ் பண்ணுறாங்களாம். ஷபின் வந்து 7 daysல 1 times தான், அதாவது மார்னிங் மட்டும்தான் பண்ணுறாங்களாம். ஓகேவா? ஸோ அப்போ ஷபின்டும் ஆண்டனிதும் வந்து ரேஷியோவில் வந்து நம்மள அவங்க எத்தனை டைம்ஸ் வந்து ப்ரஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரேஷியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம பண்ணிடலாமா? number of times Anthony brushes a week. ஓகேவா? ஸோ நமக்கு 1 வீக்கில் எத்தனை டேஸ் இருக்குது, 7 days இருக்குது இல்லையா. ஸோ ஆண்டனி எத்தனை டைம்ஸ் பண்ணுறாங்க, காலையிலையும் நைட்டும் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு 2 times வரும். அப்போ 7 2s are எவ்வளோ நமக்கு 14. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஷபின் brushes a day. ஸோ நமக்கு 7 daysல ஷபின் வந்து 1 time தான் பண்ணுறாங்க. அப்போது நமக்கு 7 into 1 எவ்வளோ 7. ஸோ நெக்ஸ்ட் என்ன, நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆண்டனி அண்ட் ஷபின் brushes. ஓகேவா? ஸோ ஆண்டனியும் ஷபினும் வந்து நமக்கு ரேஷியோவில் கேட்டிருக்காங்க, அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். அப்போ இது எப்படி எழுதுவீங்க, 4:7. ஸோ ஆண்டனி வந்து 14, ஷபின் வந்து 7. ஸோ 14 divided by 7, 1 7s are 7, 7 2s are எவ்வளோ 14. அப்போது 2:1. ஓகேவா? ஸோ the answer is என்ன, 2:1. ஓகே. ஸோ 7th sum பார்க்கலாமா? Thirumagal's mother wears a bracelet made of 35 red beads and 30 blue beads. Thirumagal wants to make smaller bracelets using the same 2 colored beads in the same ratio. In how many different ways can she make the bracelets அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து திருமகளோட மதர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்களாம், பிரேஸ்லெட் ஒன்று போட்டுன்னு இருக்காங்களாம். அது வந்து இந்த ரெட் கலர் வந்து 35 ரெட் பீட்ஸ் இருக்குது, அண்ட் தென் வந்து இந்த ப்ளூ கலர் வந்து 30 ப்ளூ பீட்ஸ் இருக்கா. ஓகேவா? ஸோ இந்த 35 அண்ட் 30 ப்ளூ பீட்ஸ்லேருந்து திருமகள் வந்து எத்தனை வந்து பிரேஸ்லெட் தயார் பண்ணி ரெடி பண்ணி அவங்க கையில் போட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை பார்த்துடலாமா? ஸோ 7th sum பாருங்க, 7th sum. ஓகேவா? the ratio of red beads to blue beads is எவ்வளோ நமக்கு, ரெட் பீட்ஸ் வந்து 35, ப்ளூ பீட்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ 30. ஸோ இதை வந்து நம்ம டிவைடில் கொடுப்போமா, 35 divided by 30. ஸோ 7ல் வந்து நம்ம 5ல் வந்து கேன்சல் பண்ணலாங்களா. ஸோ 7 5s are 35, 6 5s are என்ன நமக்கு 30. ஸோ அப்போ 7/6. ஓகேவா? ஸோ இந்த 7/6 இருந்து தான் வந்து என்ன பண்ணணும், திருமகள் வந்து பிரேஸ்லெட் வந்து ரெடி பண்ணணும். ஓகேவா? ஸோ அதில் நம்ம எத்தனை டைப்ஸ் அவங்க வந்து பிரேஸ்லெட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ் எடுத்துக்கிட்டு 1 2 3 4, ஸோ 4 times வந்து அவங்க ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி போடுவீங்க, 7/6 இன்ட்டு ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும், 1 எடுக்கணும். அப்போ 7 1s are 7, 6 1s are எவ்வளோ 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7/6 எடுத்துகிட்டு இங்கே 1 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 7 2s are 14, 6 2s are எவ்வளோ 12. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3 இருக்கு இல்லையா. ஸோ 3 எடுத்துக்கலாம். 7 into 3, 6 into 3. ஓகேவா? 7 3s are எவ்வளோ நமக்கு 21, 6 3s are 18. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 7 எடுத்துகிட்டு 4 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 6 4s are and வந்து 7 4s are. ஸோ 7 4s are 28, 6 4s are எவ்வளோ நமக்கு 64. ஸோ 20/24. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ்லாம் கொண்டு வந்துடணும். 7/6, 14/12, 21/18, 28/24. ஸோ 4 times வந்து திருமகளால் என்ன பண்ண முடியும், அவங்க அம்மாவோட பிரேஸ்லெட்லேருந்து அவங்க பிரேஸ்லெட் ரெடி பண்ணி போட முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி எழுதுவீங்க ஸ்டேட்மெண்ட்டு, தேர் ஆர் 4 different ways அப்படின்ட்டு எழுத முடியும். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 8th sum பார்க்கலாமா? டீம் ஏ win
26 matches out of 52 matches. Team B wins 3/4 of 52 matches played. Which team has a better winning record அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டீம் ஏ வந்து 52 மேட்சஸில் வந்து 26 மேட்சஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்களாம், வின் பண்ணியிருக்காங்களாம். டீம் பி வந்து 52 மேட்சஸில் வந்து 4ல் 3 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்களாம். ஸோ எந்த டீம் வந்து பெட்டராக ஆடிருக்காங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம 8 சம் பார்த்துடலாம். 8ல் வந்து டீம் ஏ ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா. ஏன்னா டீம் ஏ டீம் பின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீம் ஏ எடுத்துக்கலாம். டீம் ஏ என்ன பண்ணியிருக்காங்க, 26:52. ஸோ 52 மேட்சஸில் 26 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதை எப்படி எழுதுவீங்க, 26 டிவைடட் பை 52. ஸோ 126 ஆர் 26, 226 ஆர் என்ன நமக்கு 52. அப்போ 1 டிவைடட் பை 2. இந்த 1 டிவைடட் பை 2 எப்படி எழுதுவீங்க, 1:2. ஓகேயா. நெக்ஸ்ட் டீம் ஏ உடைய ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டீம் பி கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ டீம் பி கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு, 3:4. அங்கே பாருங்கள், இதை பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா. டீம் பி வின்ஸ் 3/4 ஆஃப் 52 மேட்சஸ். அதாவது 52 மேட்சஸில் 3/4, அதாவது 4ல் 3 மேட்சஸ். ஓகேவா. ஸோ 3:4 அப்படின்ட்டு எழுதிக்கணும். இதை எப்படி எழுதுவீங்க, 3 டிவைடட் பை 4. ஸோ இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம இதை அப்படியே வச்சுக்கணும். இது வந்து ஏ, இது வந்து பி. ஓகே. ஸோ இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2, பி ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 4. இதை வந்து நம்ம 1 டிவைடட் பை 2ன்னு கூட எழுதிக்கலாம். ஓகே. இப்போ பாருங்கள், ஏவும் பியும் கொடுத்தாச்சு. ஏ பெஸ்ட்டா பி பெஸ்ட்டா, பி தானே நிறைய ஸ்கோர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு பி தான் பெஸ்ட்டு. இப்போ இதுக்கு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுவீங்க, டீம் பி ஆஸ் பெட்டர் ரெக்கார்ட், அவ்வளோதான். ஓகே. 9th சம் பார்க்கலாமா. In a school excursion, 6 teachers and 12 students from 6th standard and 9 teachers and 27 students from 7th standard, 4 teachers and 60 students from 8th standard took part. Which class has the least teacher to student ratio? அதாவது வந்து 3 ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, 6th standard, 7th standard, 8th standard. 6th standardல வந்து 6 teachers, 12 students இருக்காங்களாம். 7th ஸ்டாண்டர்டில் வந்து 9 டீச்சர்ஸ், 27 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம். 8th ஸ்டாண்டர்டில் வந்து 4 டீச்சர்ஸ், 16 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம். ஸோ இதில் வந்து இந்த 3 ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து லீஸ்ட் அப்படின்னா ரொம்ப குறைவாக டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் யார் இருக்காங்க அந்த ரேஷியோ எழுதுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த சம் நம்ம இப்போ சால்வ் பண்ணிடலாமா. 9th சம்மு பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த ஸ்டாண்டர்ட் இருக்காங்க, 6th ஸ்டாண்டர்ட் தானே இருக்காங்க. ஸோ உங்கள் கிளாஸ் தானே. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் இருக்காங்க. இவங்க வந்து டீச்சர்ஸ் எவ்வளோ இருக்காங்க 6th ஸ்டாண்டர்டில், 6. ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு 12 இருக்காங்க. ஸோ அப்போ 6:12. இதை எப்படி எழுதுவீங்க, டிவைடில் 6/12. ஓகேவா. ஸோ 1 6 are 6, 2 6 are 12. இப்போது 6th ஸ்டாண்டர்டோடைய ஆன்சர் என்ன நமக்கு, 1 டிவைடட் பை 2. ஓகேவா. ஏன்னா 1/2 தானே நமக்கு இங்கே பேலன்ஸ் நிற்கிது, அதனால் 1/2ன்னு எழுதிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன ஸ்டாண்டர்டு, 7th ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸோ 7th ஸ்டாண்டர்டில் டீச்சர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 9. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 27. ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம ரேஷியோவில் எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவைடில் வந்து கொடுக்கணும். ஸோ 1 9s are 9, 3 9s are என்ன நமக்கு 27. ஸோ 1/3. அப்போ 1/3 தானே ஆன்சர் 7th ஸ்டாண்டர்டுக்கு. ஓகே. 7th ஸ்டாண்டர்ட் 1/3. நெக்ஸ்ட்டு 6th முடிச்சாச்சு, 7th முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக இருக்கிறது என்ன, 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்டுக்கு டீச்சர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா. டீச்சர்ஸ் வந்து 4 இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க, 16 இருக்காங்க. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ரேஷியோவில் போட்டுட்டு இதை வந்து இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டிவைட் கொடுக்கலாம். 1 4s are 4, 4 4s are 16. அப்போது 1/4. அப்போ 1/4 தான் என்னது நமக்கு ஆன்சர் 8th ஸ்டாண்டர்டுக்கு. ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, இந்த 6th 7th 8th வந்து எது லீஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம 3 ஆன்சரையும் எழுதிக்கலாமா, 1/2, 1/3, 1/4ன்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணணும், சேமாக கொண்டு வரணும். இந்த டினாமினேட்டரை சேமாக கொண்டு வந்தால் தானே நம்மளால் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ 2 3 4. ஸோ 2 எடுத்துக்கலாமா, 1 2s are 2, 3 அப்படியே இறக்கிக்கலாம். இங்கே 4 இருக்குது, 2 2s are என்ன 4. ஓகேவா. ஸோ 1 3 எடுத்துக்கலாம்.
1 2s are 2. So 3, 1 3s are 3, 1. So அப்போ 2 into 2 into 3. 2 2s are 4, 4 3s are என்ன 12. So நம்ம இந்த 12க்கு இந்த டினாமினேட்டரில் நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் வந்து ஃபைனல் பண்ணி கொண்டு வரணும். அப்போ 1 divided by 2. ஓகேவா? ஸோ 12. ஸோ இந்த 2 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும், 6 தானே. ஸோ 2 6 are 12, 1 6 are 6. நெக்ஸ்ட்டு 1 divided by 3 equal to 12. ஸோ இந்த 12 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து இந்த 3 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும், 4. ஸோ அப்போ 3 4s are 12. மேலேயும் அதே நம்பரால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணோம், அப்போ 4. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 1/4 இருக்குது, 12. 4 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும், 3 தானே. ஸோ மேலேயும் 3ஆல் தான் பண்ணணும். அப்போ 1 3s are 3, 4 3s are 12. ஸோ இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாமா நம்ம, 6/12, 4/12, 3/12. ஸோ பாருங்கள் இப்போ எது நமக்கு 12 12 வந்து சேமாக வந்துருச்சு. இப்போ மேலே இருக்கிறத வச்சுட்டு நம்ம லீஸ்ட்டு எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3 தானே லீஸ்ட்டு, சின்னதாக இருக்கிறது தான், குறைவாக இருக்கிறது தான் நம்ம வந்து லீஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ 3/12 தானே. இது வந்து 8th ஸ்டாண்டர்ட், இது வந்து 7th ஸ்டாண்டர்ட், இது வந்து 6th ஸ்டாண்டர்ட். ஓகேயா? ஸோ இது வந்து 3/12 நமக்கு எதில் இருக்குது, 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகேவா? அப்போது நம்மளுடைய ஆன்சர் என்ன, the standard 8 is the least ratio அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாமா. From your school diary, 10th sum. Fill the boxes using any set of suitable numbers. 6 is to dash, dash is to 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து எனி செட் ஆஃப் சூட்டபிள் நம்பர்ஸ், அதாவது வந்து நீங்கள் எத்தனை நம்பர்ஸை சூட் பண்ணி இங்கே வந்து நீங்கள் ஆன்சர் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணலாம். 10th சம் பாருங்கள். 10th sum 6 is to dash, dash is to 15. ஓகேயா? ஸோ இங்கே வந்து 6ன்னு எடுத்துக்கிறோமா, இங்கே எதுவுமே இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இங்கேயும் எதுவுமே இல்லாதனால நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே 15. ஓகேயா? ஸோ இந்த எக்ஸையும் ஒய்யும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் கொண்டு வந்துடும். இந்த 6ஐயும் 15ஐயும் இந்த பக்கம் கொண்டு வந்துடும். ஏன்னா XY தானே நமக்கு தேவை. ஸோ இந்த XY வச்சு தான் நம்ம இந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ணணும். ஓகேயா? ஸோ x into y equal to 6ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன, 90. ஸோ இந்த 90 வரா மாதிரி நம்ம எத்தனை செட்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கலாம். x equal to 1, y equal to 90. 190s are என்ன, 90. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செட். ஓகேவா? அப்போ 190s are 90. ஸோ இது வந்து நமக்கு என்ன, ஃபஸ்ட்டு செட். ஓகேவா? ஸோ செகண்ட் செட் எடுக்கலாமா. எந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 90 கிடைக்கும், 2y equal to 45. 45 2s are என்ன, 90. அப்போ 245 equal to 90. இது வந்து என்ன நமக்கு செகண்ட் செட். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் எடுக்கலாமா. x is equal to 3, y equal to 30. ஸோ 33s are என்ன நமக்கு 90. இது வந்து என்னது, தேர்ட் செட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் செட் எடுக்கலாமா. x equal to 5, y equal to 18. ஸோ 5 into 18 equal to 90. ஸோ 5 18s are என்ன நமக்கு 90. ஓகேவா? இது வந்து ஃபோர்த்து செட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் செட் எடுக்கலாமா. x is equal to 6, y equal to 15. ஸோ 6 into 15s are என்ன நமக்கு 90. இது வந்து ஃபிஃப்த்து செட். சிக்ஸ்த்து செட் என்ன, x is equal to 9, y equal to 10. ஸோ 9 into 10. ஸோ 9 10s are என்ன நமக்கு 90. இது வந்து நமக்கு சிக்ஸ்த்து செட். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன, த 6 different answers are அப்படின்னு போட்டுட்டு நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண எல்லா 6 ஆன்சர் செட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். 1 and 90, 2 and 45, 3 and 30, 5 and 18, 6 and 15, 9 and 10. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த 6 ஆன்சர்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், எழுதணும். Next 11th sum பார்க்கலாமா. From your school diary, write the ratio of the number of holidays to the number of working days in the current
அகாடமிக் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ உங்களுடைய ஸ்கூல் டைரி எடுத்துகிட்டு அதில் எத்தனை டேஸ், அதாவது 1 இயர்க்கு நமக்கு எத்தனை டேஸ் இருக்கும், 365 டேஸ் இருக்கும். ஸோ 365 டேஸில் வந்து உங்களுக்கு எவ்வளோ டேஸ் வந்து ஒர்க்கிங் டே அண்ட் தென் வந்து எவ்வளோ டேஸ் வந்து ஹாலிடேஸ், அதோடைய ரேஷியோ என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ணலாம் ஓகேவா. 11th சம் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இன் அன் அகாடமிக் இயர் 220 டேஸ், அதாவது 365 டேஸில் வந்து நம்மளோட ஒர்க்கிங் டேஸ், ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ் எவ்வளோவா, 220 டேஸ். நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் இன் அன் அகாடமிக் இயர், ஸோ லீவ் டேஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 365 டேஸ்லேருந்து இந்த 220 வந்து நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 145 வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து 145 is to 220. ஸோ லீவ் டேஸையும் அண்ட் வந்து ஒர்க்கிங் டேஸுக்கும் தானே நமக்கு வந்து ரேஷியோ கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம இதை ரெண்டும் எடுக்கணும். அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 145 டிவைடட் 220ன்னு எழுதுவீங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், 5ல் வந்து கேன்சல் கொடுக்கணும். ஸோ 5ஆல் கொடுக்கலாங்களா. இங்கே நான் போடுறேன் பாருங்கள். 145 5 2s are 10, 4லேருந்து 14லேருந்து 10 போச்சுன்னா 4, மீதி என்ன இருக்குது 5. ஸோ 9 5s are என்ன நமக்கு 45. ஸோ 29 5s are எவ்வளோ 145. நெக்ஸ்ட் என்ன இருக்குது 220 இருக்குது. ஸோ 5ல் போடலாமா. ஏன்னா மேலே எந்த நம்பரால் கேன்சல் பண்ணுறீங்களோ அதே தான் கீழேயும் கேன்சல் பண்ணணும். 5 4s are 20, 22லேருந்து 20 போச்சுன்னா 2, பேலன்ஸ் என்ன 0. நெக்ஸ்ட் என்ன 5 4s are 20. ஸோ 20லேருந்து 20 போச்சுன்னா 0. ஸோ அப்போ 44. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன 29 டிவைடட் பை 44 அவ்வளோதான் ஓகேவா. Next 12th sum பார்க்கலாமா. If the ratio of green, yellow and black balls in a bag is 4:3:5 then, அதாவது வந்து green வந்து 4 yellow வந்து 3 black வந்து நமக்கு என்ன 5. இதெல்லாம் வந்து balls ஓகேவா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் இஸ் த மோஸ்ட் லைக்லி பால் தட் யூ கேன் சூஸ் ஃப்ரம் த பேக், அதாவது வந்து நம்ம வந்து பேக்கில் வந்து நம்ம எடுக்கிறதா இருந்தால் எந்த பால்ஸ் வந்து நம்ம கைக்கு வந்து மாட்டோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய இருக்கிற பால்ஸ் தானே நம்ம கைக்கு விட்டோடனே எடுத்தோடனே மாட்டோம். ஸோ இதில் எது நிறையா இருக்குது பாருங்கள், பிளாக் பால்ஸ் தான் என்னது நமக்கு நிறையா இருக்குது. அப்போ நம்ம டக்குன்னு எடுத்தோம்னா நமக்கு எது தான் மாட்டோம், பிளாக் பால்ஸ் தான் வந்து நமக்கு மாட்டோம் ஓகேவா. ஸோ அதனால் இதோடைய ஆன்சர் வந்து என்ன பிளாக் பால்ஸ். நெக்ஸ்ட்டு how many balls in total are there in the bag if you have 40 black balls in it அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான் இங்கே போடுறேன் பாருங்கள். க்ரீன் 4, yellow 3, black வந்து 5 ஓகேவா. இதுக்கு ஃபஸ்ட்டு சம்க்கு வந்து என்ன ஆன்சர் black balls. ஸோ க்ரீன் பால்ஸ், எல்லோ பால்ஸ், பிளாக் பால்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ அவங்க வந்து கொஸ்டினில் வந்து நமக்கு பிளாக் பால்ஸ் வந்து என்ன கொடுத்துட்டாங்க 14 கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம இங்கே 14 போட்டுக்கிறோம். இந்த 40 வந்து நமக்கு எப்படி வந்தது நமக்கு தெரியணும். ஸோ பிளாக் பால்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ 5 தானே. அப்போ 5 இங்கே போட்டுட்டு 5 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 40 கிடைக்கும் 8 தானே. அப்போ 5 8s are என்ன 40. அப்போ எல்லோ பால்ஸ் எவ்வளோ நமக்கு 3, க்ரீன் பால்ஸ் எவ்வளோ நமக்கு 4. ஸோ இந்த 8ஆல் தான் நம்ம இதையும் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8 8 ஓகேவா. ஸோ 4 8s are எவ்வளோ நமக்கு 32. 8 3s are எவ்வளோ நமக்கு 24. ஸோ இந்த 32 24 40 இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணி, ஏன்னா நமக்கு டோட்டல் பால்ஸ் தானே கவுண்ட் கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம இதை ஆட் பண்ணலாம். 2ம் 4ம் 6, 3ம் 2ம் 5, 5ம் 9ம் 5ம் 4ம் வந்து நமக்கு 9. அப்போது நமக்கு எவ்வளோ பால்ஸு 96 பால்ஸ். இது வந்து டோட்டல் ஓகேவா. ஸோ டோட்டல் இதுதான் வந்து இந்த செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாமா. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஃபைண்ட் அ நம்பர் ஆஃப் க்ரீன் அண்ட் எல்லோ பால்ஸ் இன் த பேக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ க்ரீன் பால்ஸ் எவ்வளோ, எல்லோ பால்ஸ் எவ்வளோ பேக்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ க்ரீன் பால்ஸ்க்கு நம்ம என்ன லாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் 32 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ 32ன்னு வரணும். எல்லோ பால்ஸ்க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 24. ஸோ இப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன 24 அப்படின்ட்டு எழுதணும் அவ்வளோதான் ஓகேவா. ஸோ நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.